சாயிராம். இதுதான் என் விதி என்று எதையும் நினைத்து விட்டு விடாதே. தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு. விதி விலக்கு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசையை வைக்காதே. ஏனென்றால் எதுவுமே இங்கு நிரந்தரமே அல்ல. இருக்கும் வரை நிம்மதியாக இரு என் குழந்தையே. பணிந்து போக கற்றுக்கொள். உறவுகளை வெறுத்து விடாதே. உனக்கான ஒரு நாள் நிச்சயமாக விடியும். உன் விதியும் மாறும். இதை புரிந்து கொண்டு நீ வாழ பழகிக்கொண்டால் உன்னை விட்டு விலகி சென்றவர்களெல்லாம் உன்னை தேடி ஓடி வருவார்கள். யாராக இருந்தாலும் சரி, உறவுகளோ நண்பர்களோ அல்லது உடன் பிறந்தவர்களோ யாரையுமே குறைவாக நினைத்து கேளிக்கையாக பேசாதே. நீ காண்பது, கேட்பது, பழகுவது எல்லாமே மாயைதான். இந்த பரந்த உலகத்தில் எல்லாமே மாயைதான். எதுவுமே நிரந்தரமே இல்லை. உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நீ தேடி கண்டுபிடிக்க அவர்களோடு வாழ தயாராக இரு. தவறு ஒன்றுமில்லையே. ஒதுக்கி வைத்து பார்க்க மனமில்லாமல் இருக்கும் என் குழந்தையின் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இல்லை என்றால், புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். உனக்கு நான் குருவாக இருப்பதற்கும் ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவ புண்ணியம் எதுவாக இருந்தாலும் உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவித்து, பூர்வ ஜென்மத்திலிருந்து உன்னை விடுவித்து என் பக்கம் உன்னை இழுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்தப் போகிறேன். உன் விதியை மாற்றும் நேரத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். நான் வியக்கும் வண்ணம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கோபத்தையெல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உதவி மனப்பான்மையை பெருக்கி வைத்திருக்கிறாய். என் வாக்குப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. நீ விதைத்த நல்ல விதைகள் என்னும் செயல்கள் விருட்சமாக வளரும் நேரமும் வந்துவிட்டது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக தொலைவில் இல்லை. தயாராக இரு என் குழந்தையே. உன் விதி மாறும் தருவாயில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது தற்காலிகமாக நீ சந்திக்கும் கவலைகளினால் துவண்டு மட்டும் போய்விடாதே. உன் மனதை நோகடிக்காதே. துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து துன்பத்தையே பெரிதாக எண்ணிக்கொண்டு உனக்கு வரவிருக்கும் இன்பத்தை இழந்து விடாதே. உனக்கு நிறைய நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது. அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியாக எழுந்து வீர நடைப்போடு. வெற்றி உன் வசம்தான். வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் நம்பிக்கையையும் பெற்றிருக்கும் என் குழந்தைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்வில் நடைபெறப் போகிறது. ராஜயோகம் கூடி வரப்போகிறது. விதி மாறப்போகிறது. ஆம், இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ நினைப்பது எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் கனிந்திருக்கிறது. நீ எதிர்பாராத வண்ணம் உன்னுடைய எதிர்காலம் வண்ணமயமாக பூத்து குலுங்கப் போகிறது. வசந்த காலமாக மாறப்போகிறது. ஆம் குழந்தையே, அனைத்திற்காகவும் ஏங்கி நிற்கும் என் பிள்ளைக்காக அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் செய்து முடிக்கப் போகிறேன். உன் விதியை மாற்றி எழுதப் போகிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக, சாட்சியாக. எப்பொழுதுமே என் விதி மாறாதா என்று ஏக்கத்தோடு
காத்திருக்காதே, விதி நிச்சயமாக மாறும். காலம் பொன் போன்றது. அந்த பொன்னான நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகளையும் மனதில் தேவையில்லாத எண்ணங்களையும் போட்டு வைத்துக்கொண்டு குழம்பித் தவிக்காதே. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், துரோகங்கள், கவலைகள், போராட்டங்கள் அனைத்துமே இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் கருத்தில் வைத்து கொள்ளவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு உன்னுடைய பயணத்தை நீ மேற்கொண்டே சென்று கொண்டே இருந்தால்தான் உன் மனதும் வெற்றிக்கான இலக்கை மட்டுமே சிந்தித்திருக்குமே தவிர, ஏதாவது வந்துவிட்டால் உடனே தயங்கி உட்கார்ந்து விட்டால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. இதை புரிஞ்சு கொண்டவர்களுக்கு வாழ்வு ராஜயோகமாகத்தான் நிச்சயமாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன்மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்குமே, அதுதான் உன்னுடைய நம்பிக்கை. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டு விடாதே. மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறிக்கொண்டே இருந்தால் அதுவும் உன் காலடியில்தான் என்ற உண்மை உனக்கு ஏறும்போதுதான் புரிய வரும். எந்த அளவிற்கு மன உறுதியுடன் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் மிக உயரத்தை எட்டி பிடிக்கலாம். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. எதை தொடங்கினாலும் நம்பிக்கையோடு தொடங்கலாம். நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கவலையோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம். சாயி நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம். சாயி நாமத்தின் உச்சரித்து கொண்டே சாயி பாபாவின் காலடியில் சரணடையலாம். கவலையே படாதே. நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். நான் அதை உனக்காகவே நிறைவேற்றியே தீருவேன். நீ நெடுநாட்களாக ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் நிச்சயமாக நடைபெறும். அந்த விசேஷம் நான் நடத்தி வைப்பேன்.
அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ப முடியவே முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தை கூட உனக்கு நடத்தி காட்டுவேன். ஆம் என் பிள்ளையே, நாடி வரும் பக்தர்களின் கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை களைய உன் சாயப்பாவின் ஆசை எப்பொழுதுமே இருக்கும். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த பிள்ளையையும் நான் கைவிட்டு விடமாட்டேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் தான் உன்னுடைய தாயும் தகப்பனுமான உன்னுடைய ஷிரடி சாய்பாபா. ஆனால் உன் வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ வேண்டுமென்றால் நீ என்னை முழுமையாக முழு மனதோடு நம்பியாக வேண்டும். என்னுடைய உபதேசங்களை கேட்டுவிட்டு என்னுடைய வாக்குப்படி, என்னுடைய அறிவுரைப்படி நடந்து பார்த்தையானால் உன் வாழ்வில் நீ நம்பவே முடியாத அற்புதங்களை விரைவில் காணலாம். சாயி நாமத்தை எப்பொழுதுமே மனதார் ஜெபித்து கொண்டே இரு. சாயி என்று சொல்லுவோருக்கு இல்லை துன்பம் என்ற வாக்கை முழு மனதாக நம்பு. யார் ஒருவர் என்னுடைய கதைகளை நம்பிக்கையோடு கேட்கிறார்களோ, அது மட்டுமல்லாமல் யார் சாயிநாதருடைய கதைகளை மற்றவர்களுக்கு முழு ஆத்மார்த்தமான உணர்வோடு சொல்லுகிறார்களோ, அவர்கள் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. அற்புதங்கள் நிகழ்ந்தே தீரும். என் மீது நீ வைத்து கொண்டிருக்கும் நம்பிக்கையால், உறுதியான பக்தியால் நீ என்னிடம் வேண்டியது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்பு. நம்பிக்கையோடு நம்பு. சில சமயம் கிடைப்பதற்கு தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் அனைத்துமே கிடைத்துவிடும். இதுதான் உன் சாயப்பாவின் வாக்கும் கூட. நம்பிக்கையோடு இரு. நாளையே ஒரு அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. என் மீது முழு நம்பிக்கை இருப்பவர்களால் மட்டுமே அதை உணர்ந்து கொள்ள முடியும், அதை புரிந்து கொள்ளவும் முடியும். சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? பின் நாளை பார் நடக்கவிருக்கும் அதிசயத்தை. எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்ற மனம் பாரமாக இருக்கும் நிலைமை வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் என்னை மனதார நினைத்துக்கொள். என் மீது அனைத்து பாரத்தையும் போட்டுவிட்டு உன்னுடைய இலக்கு, உன்னுடைய நோக்கத்தை அடைவதற்கான உன்னுடைய வேலையை செய்ய துவங்கு. உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் உன் சாயி தேவா, உன் தகப்பன் அதற்கு மேல் ஆக வேண்டிய காரியத்தை பார்த்து கொள்ள மாட்டேனா? யார் ஒருவர் என்னுடைய நாமத்தை முழு மனதோடு எப்பொழுதுமே வாயாலோ மனதாலோ சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய கர்ம வினை என்னும் கயிறால் கட்டப்பட்டே இருந்தாலும், என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அற்புதத்தாலும் அந்த கர்ம வினையிலிருந்து காப்பாற்றி நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து காட்டுவேன். அமைத்து காட்ட வல்லமை என்னிடம் இருக்கிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நம்பவே முடியாத, நீ எதிர்பாராத ஒரு விஷயம் முடியுமா என்று நினைத்த ஒரு விஷயம் அதிசயத்தில் முடித்து வைப்பேன் உன் சாயிநாதா. உன் வாழ்வில் அதிசயம் நடக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு மூல காரணம் இருக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? நீ என்னிடம் வைக்கும் நம்பிக்கை. அது மட்டுமல்லாமல் நீ என்னிடம் வைத்திருக்கும் பொறுமையான உன்னுடைய மனமும்தான். எப்பொழுதுமே நம்பிக்கையாகவும் பக்தியாகவும் பொறுமையாகவும் இருக்கும் எந்த ஒரு பக்தனையும் சாயப்பா விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. குருவிடத்தில் மாறாத பக்தி, குரு என்னை கைவிட மாட்டார் என்ற தீராத நம்பிக்கை, குரு மேல் தீராத அதீத நம்பிக்கை இருக்கும் யாரையும் சாயப்பா கைவிடவே மாட்டார். குருவின் போதனையும் குருவின் அறிவுரையும் குருவின் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே எந்த நொடியும் கிடைத்து கொண்டே இருக்கும். சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும்.
சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து முழுமையாக சரணடைந்துவிட்டு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள்தான் பொறுப்பு, அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட எனக்கு உதவி புரியுங்கள், எனக்கு சாதகமாக இருங்கள் என்று நீ எப்பொழுது இருக்கிறாயோ அந்த நொடி முதல் உன் வாழ்வில் மாற்றவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். ஒரு நல்ல நிகழ்வு உன்னை தேடி சர்வ நிச்சயமாக வரும். பிரச்சனை வந்தால் எதை எப்படி எதிர்கொள்வது என்று குழம்பி இருக்கும் என் பிள்ளையே, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது, உன் வாழ்க்கையில் மாற்றங்களை எப்படி உண்டு பண்ணுவது என்பதை கூறுவதற்காகவே நீ இருக்கும் திசை நோக்கி உன்னை தேடி இதோ உன் சாயப்பா உன்னிடமே வந்திருக்கிறேன். சந்தோஷமாகவே இதை முழுவதுமாக கேள். இதுவரை நீ தொலைத்த சந்தோஷம் அனைத்தையும் திரும்ப மீட்டெடுக்கப் போகிறாய். இன்று உன் வாழ்வில் அதற்கான ஒரு நல்லது நடந்தே தீரும். என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் என்னை காணவும் முடியாது, என்னை தேடி வரவும் முடியாது. அதேபோல் என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் யாரையும் தேடி செல்லவும் மாட்டேன். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் எனக்கு தெரியாமல் இல்லை, உன்னுடைய உயர்ந்த குணமும் எனக்கு புரியாமல் இல்லை. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் நீ என்னை தேடி வந்தாய். நானும் உன்னுடைய வேதனையை தீர்க்க உன்னை தேடி வந்திருக்கிறேன். தொலைந்த கஷ்டத்தையெல்லாம் மீட்டெடுத்து தரப்போகிறேன். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் ஆனந்தமாக பெறப்போகிறாய். உன் ஆசைகள் அனைத்தும் உனக்கு ஈடேறப் போகிறது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும். மகிழ்ச்சியாக இரு. எது நடந்தாலும் உன் புன்னகையை மட்டும் உன் முகத்தில் வைத்து கொண்டே இரு. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. எனக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். இதோ நீ செய்த புண்ணியத்தின் பலனாக நான் உன்னை தேடி உன் இருப்பிடம் நோக்கி, நீ இருக்கும் திசை நோக்கி உன்னிடமே நிரந்தரமாக இருக்கவே வந்திருக்கிறேன். வாழ்க்கையே வெறுத்து விட்டதென, வாழ்க்கையில் இனி வாழ்வதற்கு என்ன மீதம் இருக்கிறது என்று வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டு குழப்பத்தோடும் வேதனையான முகத்தோடும் கண்களில் கண்ணீரோடும் நீ நின்று கொண்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். என்னிடம் பிரார்த்தனை வைக்காதவர்களையே நான் நித்தம் நித்தம் கவனித்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நானே சர்வதம், நானே அனைத்தும் என வாழும் என் பிள்ளையை நான் பார்க்காமல் விட்டு விடுவேனா? இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், நீ பட்ட வேதனைகள், நீ பட்ட போராட்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை சற்று நினைத்து பார்க்கையிலேயே என் மனம் பதைக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது என் மனமும் பதறத்தான் செய்கிறது. அப்படி பதறும் பொழுது நீ பதறி சோர்ந்து உட்கார்ந்திருக்கும் அந்த சமயத்திலும் கூட நான் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நேர்மறை சிந்தனைகளை உன் மனதிற்குள் வளரவிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ கடக்க வேண்டிய தூரம் இன்னும் சிறிது இருக்கத்தான் செய்கிறது. உன் கர்ம வலிமை அப்படி. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் கர்மாவின் வலிமைகள் குறைய இன்னும் சிறிது காலமே இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு இதுவரை எப்படி காத்திருந்தாயோ அப்படியே இனி வரும் சிறிது நாட்களும் காத்திருந்துதான் ஆக வேண்டும் பிள்ளையே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒரே நொடியில் நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்று உனக்கு தெரியும் தானே? என்னுடைய திருவிளையாடல், என்னுடைய அதிசயம் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்பதால்தான் நீ இவ்வளவு போராட்டங்களையும் சங்கடங்களையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை
தீர்க்கமாக நம்பு. அதிகமாக கஷ்டத்தை நான் மட்டும் அனுபவிக்கிறேனே என்று கலங்காதே. உன்னுடைய கர்மாதான் கழிந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பாவக் கணக்குதான் தீர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நீ மட்டும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்ற சிந்தனை உன் மனதில் எழுகிறது. எந்த சங்கடங்கள் வந்தாலும், எந்த தடங்கல்கள் வந்தாலும் அதை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நான் உனக்காக ஒரு புதிய திட்டத்தை வகுத்துவிட்டேன். இது நாள் வரை சோகத்தோடும் கண்ணீரோடும் சோதனைகளோடும் கழிந்த உன் நாட்களை மாற்றியமைக்கும் வேலையை நான் ஏற்படுத்திவிட்டேன். அதற்கான முடிவையும் எடுத்துவிட்டேன். இப்பொழுது நீ வேதனை என்னும் கடலில் மூழ்கி இருப்பது போல ஒரு தோற்றத்தையும் உருவாக்கி கொள்ளலாம். கஷ்டங்கள், சோதனைகள் என்ற விரக்தியில் என்ன செய்வது, ஏது செய்வது என்று குழப்பமான மனநிலையில் இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நீ சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் கனவுகளெல்லாம் நிஜமாகும் நேரம் வந்துவிட்டது. உன் கவலைகளெல்லாம் மறையும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமான காலமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்வே பிரகாசிக்கப் போகும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றித் தருகிறேன். உன்னுடைய மனம் அமைதியாக இல்லாத சூழ்நிலையில் நான் உன்னை தேடி வருவேன். உன் மனதையும் ஆஸ்வாசப்படுத்துவேன். உன் வாழ்க்கையிலும் உன்னை வெற்றியடைய வைப்பேன். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைப்பேன். இதுவரை ஏளனமாக உன்னிடை பார்த்தவர்கள், பேசினவர்கள் எல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் பல மாற்றங்களையும் மாறுதல்களையும் ஏற்படுத்தப் போகிறேன். நம் வாழ்விலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயித்து பார்க்கும் வண்ணம் எல்லாம் உனக்கு சாதகமாகவே மாறப்போகிறது. நீ எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத தருணத்தில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு தருவதே நான் வகுத்த திட்டம். என் திட்டம் இதுவரை தோற்றதே இல்லை. என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் எல்லாமே சாதகமாகவே நடக்கும், நிகழும். எனவே கலங்காதே. இது நாள் வரை எதுவும் தவறாக முடிந்து விடவில்லை. இப்பொழுதும் எதுவும் முடிந்து விடவில்லை. அவ்வளவுதான் வாழ்க்கை. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கும் தருவாயில்தான் உன் வாழ்க்கை புதிதாக மாறும். அந்த மாற்றத்தை நான் உனக்கு ஏற்படுத்துவேன். இதுவரை நீ கண்டிருந்த துக்கம், சோதனை, வேதனை எல்லாம் மாறி உன் முகம் ஆனந்த கடலில் தத்தளிக்கப் போகிறது. நான் அதை உனக்காகவே ஏற்படுத்துவேன். எப்பொழுதுமே சோர்ந்து போகாதே. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் உன்னுடைய நேர்மறையான குணத்திற்கும் நீ வைத்த உண்மையான பாசத்திற்கும் நிச்சயமாக சிறந்த பலனை, தக்க பரிசை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நாளை வரப்போகும் புதிதான வாழ்க்கையில் புதிதான வாழ்க்கையை சந்தோஷமாக மன நிறைவோடு வாழத்தான் போகிறாய். உன் சாயப்பாவின் ஆசியும் அருளும் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு இருக்கும்.